அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 2 27ஆம் அத்தியாயம். மாமல்லர் எங்கே? குண்டோதரனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு குதிரை மேல் விரைந்து சென்ற மனிதர் யார் என்பதை நேயர்கள் யூகித்து தெரிந்து கொண்டிருப்பார்கள். சிற்பம், சித்திரம், சங்கீதம் முதலான லலித கலைகளில் வல்லவராயிருந்தது போலவே யுத்த தந்திர கலையிலும் தேர்ச்சி பெற்றவரும், மாறுவேடம் பூணுவதில் நிகரற்ற சாமர்த்தியம் வாய்ந்தவரும், வாதாபியின் சமுத்திரம் போன்ற சைனியத்தை வடபெண்ணை கரையில் 8 மாதம் நிறுத்தி வைத்தவருமான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திதான். காஞ்சி கோட்டையிலிருந்து வடதிசையை நோக்கி கிளம்பியது முதல் மகேந்திர பல்லவர் கையாண்ட யுத்த தந்திரங்கள் இதைப்போல் பல சரித்திரங்கள் எழுதுவதற்கு போதுமானவையாகும். நாகநந்தி என்னும் புத்த பிக்ஷுவின் வேஷம் பூண்டிருந்தவர் புலிகேசியின் அந்தரங்க நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒற்றர் என்று அவர் யூகித்திருந்தார். அதை பரஞ்சோதி கொண்டு போன ஓலையிலிருந்து உறுதிப்படுத்தி கொண்டார். நாகநந்தியின் கையெழுத்தையும் இலச்சினையையும் மேற்படி ஓலையிலிருந்து தெரிந்து கொண்டது அவருக்கு பல விதங்களிலும் உபயோகமாக இருந்தது. அந்த உபயோகங்களில் ஒன்றுதான் பல்லவ ராஜ்யத்தின் எல்லைப்புறத்தில் காத்திருந்த கங்க நாட்டு துர்விநீதனை அவசரமாக காஞ்சி மாநகரை நோக்கி முன்னேறச் செய்தது. புலிகேசியின் மாபெரும் சைனியத்திற்கு பின்வாங்கி காஞ்சி கோட்டைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த மகேந்திர பல்லவர் தாம் கோட்டைக்குள் புகுந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு பெரு வெற்றியடைந்து பல்லவ வீரர்களுக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் மக்களுக்கும் உற்சாகம் ஊட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். போருக்கு துடிதுடித்துக் கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தியின் ஆத்திரத்துக்கு ஒரு போக்கு காட்டவும் இந்த சந்தர்ப்பத்தை சக்கரவர்த்தி பயன்படுத்திக் கொள்ள விரும்பினார். எனவே நாகநந்தி எழுதியது போல் துர்விநீதனுக்கு உடனே காஞ்சியை நோக்கி முன்னேறும்படி ஓலை எழுதி அனுப்பினார். அதை பார்த்துவிட்டே துர்விநீதன் தன் சிறிய சைனியத்துடன் காஞ்சியை நோக்கி விரைந்து வந்தான். குண்டோதரன் கொடுத்த ஓலையை படித்ததும் நாகநந்திக்கு ஏற்பட்ட அளவில்லாத வியப்பையும் நேயர்கள் கவனித்திருப்பார்கள். அவருடைய ஓலையின்படி முன்னேறி வருவதாக துர்விநீதன் அதில் எழுதியிருந்தபடியால் தாம் அத்தகைய ஓலை ஒன்றும் அனுப்பவில்லை, இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது என்று தீர்மானித்துக் கொண்டு நாகநந்தி குண்டோதரன் கொண்டு வந்த குதிரையில் ஏறிச் சென்று புள்ளலூர் போர்க்களத்தை அடைந்தார். அதற்குள்ளாக கங்க நாட்டு சைனியம் தோல்வியடைந்து சேனா வீரர்கள் சிதறி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நிலைமையில் துர்விநீதனுடைய உயிரை காப்பாற்றுவது ஒன்றுதான் தாம் செய்யக்கூடியது என்பதை உணர்ந்த நாகநந்தி அவனை தம்முடன் அழைத்து கொண்டு தெற்கு திசையை நோக்கி விரைந்து ஓடினார். இந்த புள்ளலூர் யுத்தத்தில் மாமல்லரையும் பரஞ்சோதியையுமே முழுதும் நம்பி மகேந்திர பல்லவர் விட்டுவிடவில்லை. பொறுக்கி எடுத்த 1000 குதிரை வீரர்களுடன் புள்ளலூர் போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்தார். எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத சமயத்தில் வந்து தாக்கியபடியால் கங்கற்படை பீதியடைந்து ஓடலாயிற்று. புதிதாக வந்த குதிரைப்படை தலைவன் வஜ்ரபாகுவை மாமல்லர் சந்தித்த போது அந்த வீரன்தான் தம் தந்தை என்று அறிந்தார். அதனால் அவருடைய ஆத்திரம் அதிகமாயிற்று. இந்த ஒரு போரிலாவது தம்மை முழுதும் நம்பி விட்டுவிடக்கூடாதா என்று தந்தையிடம் சண்டை பிடித்த பிறகு சிதறி ஓடும் கங்கர் படையை துரத்திச் சென்று நிர்மூலமாக்க அனுமதி கேட்டார். ஒரு நிபந்தனையுடன் சக்கரவர்த்தி அதற்கு அனுமதி கொடுத்தார். அந்த நிபந்தனை என்னவென்றால், தென்பண்ணை நதி வரையில் எதிரிகளை துரத்திச் செல்லலாம், நதியை கடந்து அப்பால் போகக்கூடாது என்பதுதான். எதிரிகளை துரத்திச் செல்லும்படி மாமல்லரை தென் திசைக்கு அனுப்பிவிட்டு மகேந்திரர் திரும்பி போய்விடவில்லை என்பது சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். நாகநந்தியின் கொடூர சூழ்ச்சிகளை எதிர்ப்பதற்கு கள்ளம் கபடமற்ற இளம் பிள்ளையான மாமல்லரையே நம்பி விட்டுவிட முடியுமா? குண்டோதரனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு கிளம்பிய மகேந்திர பல்லவர் இருட்டையும் புயலையும் பெருமழையையும் பொருட்படுத்தாமல் தென்கிழக்கு திசையை நோக்கிச் சென்றார். உதயமாவதற்கு ஒரு ஜாமம் இருக்கும்போது தென்பண்ணை நதிக்கரையை அடைந்தார். அப்போது மழையின் வேகம் குறைந்து வானத்தில் மேகங்கள் கலைந்து நட்சத்திரங்கள் கூட தெரிந்தன. அந்த லேசான வெளிச்சத்தில் நதியும் நதிக்கரையும் அப்போது அளித்த காட்சியை வர்ணிப்பது இயலாத காரியம். நதியின் இரு கரையையும் தொட்டுக்கொண்டு ஹோ என்று இரைச்சலுடன் நொங்கும் நுரையுமாக பிரவாகம் போய்க் கொண்டிருந்தது. நேற்று அல்லது முந்தைய தினமாயிருந்தால் அத்தகைய பெரும் பிரவாகம் கூட சற்று தூரத்தில் இருந்த பார்வைக்கு தெரிந்திராது. அடர்ந்த தோப்புகளினால் அது மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது நதிக்கரையில் நெருங்கி வளர்ந்திருந்த அவ்வளவு விருட்சங்களும் முறிந்து விழுந்து கிடந்தன. மகேந்திரர் நதிக்கரையை நெருங்கியதும் முறிந்து விழுந்து கிடந்த மரங்களுக்கு மத்தியில் இருந்து குதிரை ஒன்று வெளியே வந்தது. அதன் மேல் இருந்தவன் சத்ருக்னன். பிரபு, இன்றிரவு நான் பட்ட கவலை என்றைக்கும் பட்டதில்லை.
தங்களை தனியே அனுப்பிய என்னுடைய அறிவீனத்தை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த புயலிலும் மழையிலும் தாங்கள் எப்படி வழி கண்டுபிடித்து வந்து சென்றீர்கள் என்றான் சத்ருக்னன். நானும் எத்தனையோ இரவுகளை பார்த்திருக்கிறேன் சத்ருக்னா, ஆனால் இன்றைய இரவை போன்ற பயங்கரத்தை கண்டதில்லை. போகட்டும், நீ இங்கே காத்திருந்ததில் பயன் உண்டா என்று மகேந்திர பல்லவர் கேட்டார். ஆம் பிரபு, இங்கேதான் அவர்கள் நதியை கடந்து சென்றார்கள் என்றான் சத்ருக்னன். துர்விநீதன் இருந்தானா? பார்த்தாயா? வெகு சமீபத்தில் நின்று பார்த்தேன். துர்விநீதன் யானை மீதிருந்தான். மற்றவர்கள் 7-8 படகுகளில் சென்றார்கள். அப்போது புயல் ஆரம்பிக்கவில்லை. கிட்டத்தட்ட அவர்கள் அக்கரையை அடைந்த போதுதான் காற்று ஆரம்பித்தது. கரையோரம் போய்விட்டபடியால் தட்டு தடுமாறி கரையேறிவிட்டார்கள். அப்போது நதியில் பிரவாகமும் இவ்வளவு இல்லை. நீ சொன்ன இடத்துக்குத்தான் அவர்கள் போயிருக்க வேண்டும். பின்னால் படகு ஒன்றும் விட்டுவிட்டு போகவில்லையா? ஒரு படகை விட்டு போனார்கள். அதை நீங்களும் நானும் எடுத்துக்கொண்டு போய் பிக்ஷுவை திண்டாட செய்யலாம் என்று நினைத்தேன். ஆனால் புயல் நம்மையும் திண்டாட விட்டு படகை அடித்து கொண்டு போய்விட்டது. நல்லதாய் போயிற்று சத்ருகனா. துர்விநீதனை தொடர இப்போது அவகாசமில்லை. அதைவிட முக்கியமான வேலை இருக்கிறது. மாமல்லனும் பரஞ்சோதியும் எங்கே இறங்கியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டாயல்லவா? இந்த நதிக்கரையில்தான் கிழக்கே அரைக்காத தூரத்தில் இருக்கிறார்கள். இந்த பெரும் புயலில் அவர்கள் என்ன பாடுபட்டார்களோ தெரியவில்லையே. உடனே அவர்கள் இருக்குமிடம் போக வேண்டும். பொழுது விடுவதற்குள் அவர்கள் தென்பெண்ணையை கடந்து விட வேண்டும். உன் குதிரையின் உடம்பில் சக்தி இன்னும் இருக்கிறதா சத்ருகனா? என் குதிரை ரொம்பவும் தளர்ந்து விட்டது. என் குதிரை இன்னும் போகும் பிரபு. இதன் மேல் ஏறி போங்கள். நான் இங்கேயே இருக்கிறேன். இல்லை, 2 பேரும் தான் போக வேண்டும். பிக்ஷு இங்கு வந்தால்? பிக்ஷு இங்கு வரமாட்டார் சத்ருகனா. நிச்சயமாக இன்னும் சில நாளைக்கு வரமாட்டார். ஏன் பிரபு? உன் சீடன் குண்டோதரன் அவரை தூக்கி திருப்பார்கடல் உடைப்பில் போட்டுவிட்டான். என்ன என்ன? அதோ அந்த சத்தம் உன் காதில் விழுகிறதா சத்ருகனா? சத்ருகுணன் உற்று கேட்டுவிட்டு, ஆம் பிரபு, சமுத்திர கோஷம் மாதிரி இருக்கிறது. மறுபடியும் மழையா என்றான். மழை சத்தம் அப்படி இராது. திருப்பார்கடல் உடைந்து கொண்டு விட்டது. நாளை பொழுது போவதற்குள் வராக நதியிலிருந்து தென்பண்ணை வரையில் ஒரே பிரளயந்தான். ஐயோ, மாமல்லர் என்று அலறினான் சத்ருகுணன். வா போகலாம். மாமல்லனையும் பரஞ்சோதியையும் எச்சரித்து காப்பாற்றலாம் என்றார் மகேந்திரர். சுவாமி, குண்டோதரன்? குண்டோதரன் திருப்பார்கடல் உடைப்பை அடைக்க முயற்சி செய்தான். அது முடியாத காரியம். ஓடிப்பை ஆயனரையும் சிவகாமியையும் காப்பாற்று என்று எச்சரிக்கை செய்துவிட்டு வந்தேன். என்ன செய்தானோ? ஆஹா, அவர்கள் வேறு அகப்பட்டுக் கொண்டார்களா? இன்றைக்கு உண்மையிலேயே மிக பயங்கரமான இரவுதான் என்று சத்ருகுணன் கூறி குதிரையை போகும்படி முடுக்கினான். இது பயங்கரமான இரவானாலும் ஒரு பயன் கிடைத்தது சத்ருகனா. புலிகேசியை வெல்வதற்கு இன்னொரு ஆயுதத்தை கண்டுபிடித்தேன் என்றார் சக்கரவர்த்தி. பிரபு, தாங்கள் உண்மையிலேயே விசித்திர சித்தர்தான் என்று சத்ருகுணன் வியப்புடன் கூறினான். 2 குதிரைகளும் நதிக்கரையோரமாக கிழக்கு திசையை நோக்கிச் சென்றன. வழியெல்லாம் முறிந்து கிடந்த மரங்களை தாண்டி போவதில் அவர்களுக்கு எவ்வளவோ சிரமம் ஏற்பட்டது. எனினும் பொழுது புலரும் சமயத்தில் அவர்கள் பல்லவ சைனியத்தின் பாசறையை வந்தடைந்தார்கள். அல்லோல கல்லோலமாய் கிடந்த அந்த பாசறையில் நுழைந்ததும் பல்லவ வீரர்களுக்கெல்லாம் வந்திருப்பவர் மகேந்திர சக்கரவர்த்தி என்பது தெரிந்துவிடவே பலமான ஜெயகோஷம் எழுந்தது. மகேந்திர தளபதி பரஞ்சோதியை பார்த்தவுடனே அவருக்கு பேச இடங்கொடாமல், தளபதி, உடனே புறப்பட வேண்டும். இன்னும் 1 நாளிகைக்குள் தென்பண்ணையை கடந்து அக்கறை போக வேண்டும். நீந்த தெரிந்தவர்கள் நீந்தட்டும். நீந்த தெரியாதவர்கள் மரம் மட்டை எதையாவது பிடித்துக் கொள்ளட்டும். குதிரைகள், யானைகள் எல்லாவற்றையும் ஆற்றில் அடித்து விடுங்கள். ஆயுதங்கள், சாமக்கிரியைகள் எது போனாலும் போகட்டும். மனிதர்கள் பிழைத்தால் போதும் என்றார். இந்த விசித்திரமான கட்டளையை கேட்டு திகைத்து நின்ற பரஞ்சோதியை பார்த்து, ஓஹோ, காரணம் தெரிய வேண்டுமா? திருப்பார்கடல் உடைந்து கொண்டு விட்டது. அதோ வினாடிக்கு வினாடி அதிகமாகும் கோஷத்தை கேளும். இன்னும் 1 ஜாமத்திற்குள்ளே வெள்ளம் இங்கே வந்துவிடும் என்றார். பரஞ்சோதியின் முகத்தில் அப்போது சொல்ல முடியாத பீதி தோன்றியது. பிரபு, பிரபு என்று மேலே பேச முடியாமல் அவர் தயங்கி நிற்பதைக் கண்டு, என்ன விசேஷம் தளபதி? மாமல்லன் எங்கே என்று சக்கரவர்த்தி கேட்டார். நேற்று இருட்டிய பிறகு அசோகபுரத்துக்கு புறப்பட்டு போனார் பிரபு. அங்கே அங்கே என்று மேலும் சொல்வதற்கு பரஞ்சோதி தயங்கினார். தெரிந்து கொண்டேன் தளபதி. அசோகபுரத்திலே ஆயனர் இருக்கிறார். அந்த சிற்ப சக்கரவர்த்தியை பார்ப்பதற்காக குமார சக்கரவர்த்தி புறப்பட்டு போனார். நல்லது. மாமல்லனை காப்பாற்றும் பொறுப்பு இனி நமக்கு இல்லை. அது ஏகாம்பரநாதனுடைய பொறுப்பு. இங்குள்ள மற்ற போர் வீரர்களை நாம் காப்பாற்ற முயல்வோம் என்றார் மகேந்திரர். மாமல்லரை பற்றிய அனாவசியமான கவலை நமது வாசகர்களையும் பீடிக்காமல் இருக்கும் பொருட்டு அச்சமயம்
அவர் எங்கே இருந்தார் என்பதை சொல்லிவிட விரும்புகிறோம். கிழக்கு வெளுத்து பொழுது புலரத் தொடங்கியிருந்த அந்த நேரத்தில் அசோகபுரத்து புத்த விகாரத்தின் அருகில் மாமல்லர் ஏறியிருந்த குதிரையானது பெருகி வந்த எதிர் வெள்ளத்திலே நீந்தி திணறிக் கொண்டிருந்தது. விகாரத்தின் மேல் தளத்திலே ஆயனரும் சிவகாமியும் சிவகாமியின் அத்தையும் நின்று ஆவலுடனும் கவலையுடனும் அவருடைய வருகையை நோக்கிக் கொண்டிருந்தனர். ரதியும் சுகபிரம்ம ரிஷியும் கூட அங்கே காணப்பட்டனர். அதே சமயத்தில் நீர் சூழ்ந்த புத்த விகாரத்தின் ஓரமாக பானை தெப்பத்தில் குண்டோதரன் வந்து கொண்டிருந்தான். வீதியிலும் மற்றும் சுற்றுப்புறமெங்கும் வெள்ளம் சுழித்து கொம்மாளமிட்டு அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்ததுடன் கணத்துக்கு கணம் பெருகிக் கொண்டும் இருந்தது. 27ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 28ஆம் அத்தியாயம் சுகரிஷியின் வரவேற்பு. அதிசயமான பயங்கர சம்பவங்கள் நிகழ்ந்த அன்றிரவில் அசோகபுரத்து பாழடைந்த புத்த விகாரத்தில் என்ன நடந்தது என்று இப்போது பார்ப்போம். அந்த விகாரத்தில் தன்னந்தனியாக வசித்து வந்த வயோதிக பிக்ஷு இருண்ட சைத்தியத்தில் நாகநந்தியுடன் பேசிவிட்டு திரும்பி வந்தவுடனேயே ஆயனரிடம் அங்கிருந்து உடனே புறப்பட்டுச் செல்வது நலம் என்று பிரஸ்தாபித்தார். சிவகாமியை அழைத்து ஆயனர் கேட்டபோது சிவகாமி ஒரே பிடிவாதமாக அங்கிருந்து கிளம்ப முடியாதென்று சொல்லிவிட்டாள். அங்கே சண்டை நடக்கலாம் என்று பிக்ஷு சொன்னது அங்கே இருப்பதற்கு அவளுடைய ஆவலை அதிகமாக்கிற்று. அப்படி நடக்கும் சண்டையை கண்ணாலே பார்க்க வேண்டும் என்ற விசித்திரமான ஆசை அவள் உள்ளத்தில் உதித்தது. அந்த ஆசையின் மூல காரணம் மாமல்லர் போர்க்களத்திலே நிகழ்த்தும் வீரச் செயல்களை பார்க்க வேண்டும் என்பதுதான். அவளுடைய கற்பனை கண்ணின் முன்னால் போர்க்களக் காட்சிகள் தென்படலாயின. நாலார்புறமும் சூழ்ந்து வரும் எதிரிகளுக்கு மத்தியில் மாமல்லர் தன்னந்தனியாக நின்று வாளை சுழற்றி எதிரிகளின் தலைகளை வெட்டி வீழ்த்துவது போல் அவள் கற்பனை செய்து கொள்வாள். மறுகணம் அந்த கற்பனை காட்சியின் கோரத்தை காண சகியாமல் மனதை விட்டு அக்காட்சியை அகற்றிவிட முயல்வாள். இரவு ஒரு ஜாமம் ஆன பிறகு மறுபடியும் அந்த வயோதிக பிக்ஷு ஓடி வந்து, அபாயம் அபாயம், உடனே கிளம்புங்கள், இல்லாவிட்டால் தப்பி பிழைக்க முடியாது என்று உரத்த குரலில் பரபரப்புடன் கூறினார். அடிகளே, இன்னும் என்ன புது அபாயம் நமக்கு வரப்போகிறது என்று ஆயனர் அவநம்பிக்கையுடன் கேட்டார். இங்கே யுத்தம் நடக்கலாம் என்று நான் முன்னே சொன்னது உண்மையைச் சொன்னால் ஒருவேளை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றுதான். திருப்பார்கடல் ஏரி உடைந்து கொள்ளும் போலிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். அதனால் தான் போய்விடலாம் என்று யோசனை சொன்னேன். இப்போது உண்மையாகவே ஏரி உடைந்து கொண்டு விட்டது, உடனே கிளம்புங்கள் என்றார். சுவாமி, ஏரி உடைந்து கொண்டால் என்ன? அதற்காக நாம் ஏன் ஓட வேண்டும் என்று சிவகாமி சாவதானமாய் கேட்டாள். திருப்பார்கடல் ஏரியை நீ பார்த்திருந்தால் இப்படி சொல்ல மாட்டாய். நாளை பொழுது விடிவதற்குள் இங்கே எல்லாம் ஒரே வெள்ளமாயிருக்கும் என்றார் பிக்ஷு. சிவகாமி ஆயனர் பக்கம் திரும்பி, அப்பா, நான் வெள்ளமே பார்த்ததில்லை. நாம் இங்கேயே இருந்து வேடிக்கை பார்க்கலாம். பிக்ஷு வேண்டுமானால் போகட்டும் என்றார். பெண்ணே, அறியாமல் பிதற்றுகிறாய். வெள்ளம் வந்தால் வேடிக்கையாயிராது. பனைமர உயரம் பிரம்மாண்டமாக வரும். இந்த விகாரம் சைத்தியம் எல்லாம் மூழ்கி போய்விடும். அப்புறம் என்ன வேடிக்கை பார்க்கிறது? சுவாமி, அவ்வளவு நிச்சயமாய் சொல்கிறீர்களே, தங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆயனர் கேட்டார். 10 வருஷத்துக்கு முன்னால் இப்படித்தான் ஒரு தடவை திருப்பார்கடல் ஏரி உடைப்பு எடுத்துக்கொண்டது. அப்போது நானே பார்த்திருக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போனார்கள். மீதி இருந்தவர்கள் இங்கே குடியிருப்பது அபாயம் என்று வேறு மேட்டுப்பாங்கான இடங்களுக்கு குடிபோய்விட்டார்கள். அந்த வெள்ளத்திற்கு பிறகுதான் இந்த அசோகபுரம் இப்படி பாழடைந்து கிடக்கிறது. இதையெல்லாம் கேட்டபோது ஆயனருக்கும் சிவகாமிக்கும் மனக்கலக்கம் உண்டாயிற்று. ஆயினும் இரவில் கிளம்ப அவர்கள் மனம் இசையவில்லை. அதோடு அப்போது பெருங்காற்றும் மழையும் ஆரம்பித்திருந்தன. சிவகாமி திடீரென்று நினைத்து கொண்டு, அப்பா, குண்டோதரன் சாயங்காலம் வந்தான், மறுபடியும் மாயமாய் மறைந்து விட்டானே. இந்த காற்றிலும் மழையிலும் எங்கே அகப்பட்டு கொண்டானோ தெரியவில்லையே என்று கவலையுடன் கூறினாள். அவனுடைய நடவடிக்கையே இப்போது விசித்திரமாய்த்தான் இருக்கிறது என்றார் ஆயனர். அதோ கேளுங்கள் சத்தத்தை என்றார் பிக்ஷு. ஆம், அதுவரையில் கேளாத ஒரு புதுவிதமான சத்தம் அப்போது லேசாக கேட்டது. ஆயனருக்கும் சிவகாமிக்கும் மனக்கலக்கம் அதிகமாயிற்று. சிவகாமி, அது என்ன சத்தம் என்றாள். ஏரி உடைந்து கொண்டு விட்டது. நாளை பொழுது விடிவதற்குள் இங்கே ஒரே வெள்ளமாயிருக்கும் என்றார் பிக்ஷு. தெருவெல்லாம் தண்ணீர் ஓடுமோ? இந்த விகாரத்துக்குள்ளே கூட ஜலம் வந்து விடுமோ என்றாள் சிவகாமி. விகாரத்துக்குள்ளே மட்டுமில்லை, விகாரத்துக்கு மேலேயும் கூட வந்துவிடும் என்றார் பிக்ஷு. சுவாமி, இப்போது என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று ஆயனர் கவலையுடன் கேட்டார்.
இப்போது நான் என்ன யோசனையை சொல்வது? சாயங்காலமே போய்விடலாம் என்று சொன்னேன். நீங்கள் கேட்கவில்லை. பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போய் ஒரு பானை தெப்பம் கொண்டு வருகிறேன். அதுவரையில் நீங்கள் இங்கேயே இருங்கள். இன்றிரவு நாம் தப்பி பிழைத்தால் புத்த பகவானுடைய கருணைதான். ஆஹா, நாகநந்தியடிகள் எப்பேற்பட்ட பொறுப்பை என்னிடம் ஒப்புவித்துவிட்டு போய்விட்டார். இவ்விதம் கூறிவிட்டு அந்த வயோதிக புத்த பிக்ஷு நள்ளிரவில் புயலிலும் மழையிலும் விகாரத்துக்குள்ளிருந்து வெளியில் சென்றார். புத்த பிக்ஷு வெளியில் போய் சற்று நேரத்திற்கெல்லாம் அவர் கூறியபடியே உடைப்பு வெள்ளம் அசோகபுரத்தை அடைந்துவிட்டது. முதலில் கொஞ்சமாகத்தான் வந்தது. அப்புறம் மளமளவென்று பெருக ஆரம்பித்து விட்டது. விகாரத்து கதவுகளின் இடுக்கு வழியாக தண்ணீர் உள்ளே வரத் தொடங்கியது. சிறிது நேரத்திற்கெல்லாம் கதவுகளை பிளந்து தள்ளிவிட்டு உள்ளே குபுகுபு என்று பாய ஆரம்பித்தது. வெள்ளம் பெருகத் தொடங்கியதும் ஆயனர் முதலியோர் முதலில் விகாரத்தின் வெளிவாசல் திண்ணையில் வந்து நின்றார்கள். ஆனால் மழை, புயல், மின்னல் அசாத்தியமாயிருந்தபடியால் அங்கே நிற்க முடியவில்லை. பிறகு உள்ளே சென்றார்கள். உள்ளே தண்ணீர் புகுந்ததும் மேடைகளில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். மேடைகளிலும் தண்ணீர் வந்ததும் மேல் தளத்துக்கு போகும் மச்சுப்படிகளில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். அப்படியும் அவர்களை விடாமல் தண்ணீர் மேலே மேலே வந்து கொண்டிருந்தது. அப்பா, என் அசட்டுத்தனத்தினால் உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கினேன் என்று சிவகாமி ஆயனரின் கழுத்தை கட்டி கொண்டு புலம்பினாள். ஐயோ, இந்த மானையும் கிளியையும் எதற்காக அழைத்து வந்தேன் என்று வருந்தி அவற்றை அன்புடன் தடவி கொடுத்தாள். மானும் கிளியும் ஏதோ பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து சிவகாமியின் அருகில் வந்து ஒட்டி கொண்டு நின்றன. குழந்தாய், நீ என்ன செய்வாய்? இப்படி நாம் கூண்டோடு கைலாசம் போக வேண்டும் என்று விதி இருக்கும்போது எப்படி தடுக்க முடியும்? அந்த நாகநந்தியின் பேச்சை கேட்டு இப்படியாயிற்று என்று ஆயனர் கூறி சிவகாமியின் முதுகில் அருமையுடன் தட்டி கொடுத்தார். நாகநந்தியின் மேல் ஒரு தவறும் இல்லை, எல்லாம் மாமல்லரால் வந்தது அப்பா என்றாள் சிவகாமி. சிவகாமியின் உள்ளம் அன்றிரவு அடிக்கடி மாமல்லர் பால் சென்று கொண்டிருந்தது. வாசலில் நின்று தன்னை பார்த்தவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போய்விட்டதை நினைத்து அவளுக்கு ஆத்திரமாத்திரமாய் வந்தது. அவர் நின்று பேசி தங்களையும் அழைத்து போயிருந்தால் இப்படி நேர்ந்திராதல்லவா? எனவே இந்த வெள்ளத்தில் நாம் செத்துப் போவதே நல்லது. நம்மை இங்கே பார்த்துவிட்டு சென்ற மாமல்லருக்கு ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நாம் இங்கேயே வெள்ளத்தில் மூழ்கி செத்துப்போனது தெரியாமல் போகாது. அப்புறம் அவர் வாழ்நாளெல்லாம் இதை நினைத்து நினைத்து துக்கப்படுவாரல்லவா? சற்று நின்று சிவகாமியுடன் பேசாமல் வந்துவிட்டோமே என்று வருத்தப்படுவாரல்லவா? படட்டும் படட்டும். அவ்வளவு கல் நெஞ்சமுடைய மனிதருக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். அப்படி அவரை வருத்தப்படுவதற்காகவே நாம் இங்கே வெள்ளத்தில் செத்துப்போவது நல்லதுதான். ஆனால் பாவம், அப்பாவும் அத்தையும் ரதியும் சுகரும் ஏன் இந்த கதிக்கு உள்ளாக வேண்டும்? பகவானே, திடீரென்று ஏதாவது ஒரு அற்புதம் நேரக்கூடாதா? தன்னை தவிர மற்றவர்கள் உயிர் பிழைக்கக்கூடாதா? நான் மட்டும் சாகக்கூடாதா? தன்னுடைய துர்தர்ஷ்டம், தலைவிதி அவர்களையும் ஏன் பற்ற வேண்டும்? இப்படிப்பட்ட எண்ணங்களில் எவ்வளவு நேரம் போயிருக்கும் என்று தெரியாது. புயலும் மழையும் கொஞ்சம் ஓய்ந்திருப்பது போல தோன்றியது. மச்சுக்கு போய் பார்க்கலாம் என்று நினைத்து எல்லாரும் மேலே போனார்கள். உண்மையாகவே புயல் ஓய்ந்து மழையும் விட்டிருந்தது. சிறு தூறல்தான் தூறியது. கீழ் திசையில் பரவியிருந்த மங்கலான வெளிச்சம் விரைவில் உதயமாகப் போகிறதென்பதை காட்டியது. அந்த உதய நேரத்து ஒளியில் ஆயனர் முதலியோர் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அவர்கள் என்றும் பாரா அதிசயமான காட்சி தெரிந்தது. எங்கெங்கும் ஒரே தண்ணீர் பிரவாகமாயிருந்தது. சற்று தூரத்தில் இருந்த கிராமத்து குடிசை வீடுகளின் கூரையை தொட்டுக்கொண்டு வெள்ளம் ஓடிற்று. வீட்டு கூரைகளும் வைக்கோல் போர்களும் பெரிய பெரிய விருட்சங்களும் அந்த பெரு வெள்ளத்தில் மிதந்து சென்றன. சிவகாமியின் உள்ளத்தில் அந்தரங்கத்தில் ஒருவேளை எங்கிருந்தாவது எப்படியாவது மாமல்லர் நம்மை காப்பாற்றுவதற்காக வரக்கூடாதா என்ற எண்ணம் தோன்றியது. வீணாசை என்று அவளை தன்னைத்தான் திருத்திக் கொள்ள முயன்றாள். ஆனால் இதென்ன விந்தை? கனவு காண்கிறோமா? சித்த பிரமையா? அல்லது உண்மைதானா? நடக்காத காரியம் நடக்கிறதே, கைகூடாத ஆசை கைகூடுகிறதே. அதோ வெள்ளத்தில் நீந்தி கொண்டு வரும் குதிரை மேல் இருப்பவர் மாமல்லர்தானே? கண்களே, சரியாக பாருங்கள். நெஞ்சே, கொஞ்சம் நிதானித்துக்கொள். ஆம் ஆம், அவர்தான், சந்தேகமில்லை. நடராஜ பெருமானி, பராசக்தி தாயே, அருள் புரியுங்கள். மீதியுள்ள தூரத்தை அவர் அபாயமில்லாமல் கடந்து வந்து சேர வேண்டுமே. அப்பா, அப்பா, யார் வருகிறார் என்று பார்த்தீர்களா? அத்தை, நீ பார்த்தாயா? ரதி, உனக்கு கண் தெரிகிறதா? சுகபிரம ரிஷியே, உமக்கு வாய் அடைத்து போய்விட்டதா என்ன? உண்மையில் சுகபிரம ரிஷிக்கு வாய் அடைத்து போகவில்லை. 2-3 தடவை தலையை இந்த புறமும் அந்த புறமும் வளைத்து பார்த்துவிட்டு, மாமல்லா
என்று கூவி வரவேற்பு கூறினர். 28ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.